ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையுமே உலக மக்களுடைய பார்வை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா பக்கம் திரும்பணும். ரஃபான்னு என்னென்னா காசால் இருக்கிற ஒரு பகுதி, பாலஸ்தீன் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. பாலஸ்தீனா என்னடா அவ்வளோ சீப்பாக போச்சுன்னா, ஆமாங்க அவங்களுக்கு சீப்பாக போச்சுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குற்றவாளிங்க, தீவிரவாதிங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க சொல்லி வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஆனாலும் நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் முடிவில் இருக்காங்க. ஆனால் இப்போ நடத்துறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற 2 தீவிரவாதி வந்து பார்த்திங்கன்னா ரஃபாக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த தாக்குதல். சில நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மணி நேரம் தூங்கின மக்களே வந்து பார்த்திங்கன்னா அவன் கனவு மனைவிலாம் காணாமல் செத்துட்ருக்காங்கன்னே சொல்லி ஆகலாம். இதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்தியாவிலேருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலஸ்தீன் ரஃபா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஃப்ரீ பாலஸ்தீன் கமெண்ட் பண்ணுங்கள்.